Hi friends, welcome back to Tamil CADD. Tamil CADD இல் கற்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஒரு எஸ்டிமேட் செஷனோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எஸ்டிமேட் கிளாஸோடது. இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்த வீடியோ தான். ஸோ இதில் அவரும் டிஸ்கஸ் பண்ணுவோம், நானும் டிஸ்கஸ் பண்ணுவேன். ரெண்டு பேரோட டிஸ்கஷனுமே இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அவங்க கேட்குற டவுட்டுக்கு நான் என்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன்றதை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாகவே இருக்கும். வீடியோவில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் டெலிகிராம் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் உங்களுக்கும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது பர்சனல் ட்ரைனிங் வேணும்னாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பிகாஸ் நாங்கள் டுட்டோரியல்ஸ் மட்டும் இல்லை, பர்சனல் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு தேவையான எக்ஸ்டீரியர் டிசைன், இன்டீரியர் டிசைன், ஒர்க்கிங் டிராயிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டீடைலிங், அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எந்த நீட் இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட காண்டாக்ட் டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அடுத்து வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் கூட அதே போல் தான். ஸோ இப்போ ஒரு மீட்டர் கியூப் வந்து நமக்கு வந்து 0.85 மீட்டர் கியூப் கிடச்சிருக்கு. ஒரு மீட்டர் கியூப்க்கு 35.32 CFT. ஸோ 0.85 இன்ட்டு 35.32 கொடுக்கும்போது நமக்கு 30 CFT வந்து கோர்ஸ் அக்ரிகேட் தேவைப்படுது. ஒரு மீட்டர் கியூப் காங்கிரீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 8 பேக் சிமெண்ட்டு, 15 CFT பைன் அக்ரிகேட் சாண்டு, 30 CFT வந்து கோர்ஸ் அக்ரிகேட் தேவைப்படுது. அப்படியே கரெக்டாக 1:1.5:3 அந்த ரேஷியோ படி வரும். இப்போ நமக்கு ஒரு மீட்டர் கியூப்க்கு 8 பேக் வேணும் அப்படின்னா, இப்போ நமக்கு பில்டிங் வந்து ஒரு 50 மீட்டர் கியூப் இருக்குது. டோட்டலாக காலம், பீம், ஸ்லாபு, ஃபவுண்டேஷன் இப்படி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 50 மீட்டர் கியூப் வருது அப்படின்னா, ஸோ 50 × 8 கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். அந்த நம்பர் ஆஃப் பேக் சிமெண்ட் கிடச்சிரும். ஸோ இங்கே அந்த கால்குலேஷனை கொஞ்சம் டீப்பாக காமிச்சிருப்பேன். கேஜியில் எப்படி ஃபைன் பண்ணலான்றதை காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல 0.28 × 1440, ஸோ 403 kgs டிவைடட் பை 50 போடும்போது 8 பேக்ஸ் வருது. அப்படியே இங்கே பார்த்தோம்னா 0.42 × 1600. அந்த 1600ன்றது வந்து யூனிட் வெயிட்டு, டோட்டல் யூனிட் வெயிட்டு. பர் மீட்டர் கியூபுக்கு 1600 வந்து கேஜி யூனிட் வெயிட்டு. ஸோ அதான் 4.2 × 1600 போடும்போது 672 kgs டிவைடட் பை CFT டிவைட் பண்ணும்போது 15 CFT நமக்கு கிடைக்குது. அடுத்து இங்கேயும் அதே போல் 1800ன்றது அதோட அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட்டோட யூனிட் வெயிட்டு. 0.85 × 1800 கொடுக்கும்போது நமக்கு கேஜியில் வருது. அந்த கேஜி டிவைடட் பை அந்த 1350 kgனா எவ்வளோ CFT வரும்ன்றதை டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த வேல்யூ கிடச்சிடும். பெர் CFTக்கு வந்து 68 kg. ஒரு CFT கோர்ஸ் அக்ரிகேட் எடுத்தால் 68 kg வெயிட் இருக்கும். அப்போ நமக்கு வந்து 1356 kg இருக்குது. டிவைட் பை 68 போடும்போது 21 CFT வருது. இந்த மாதிரி எடுத்துடலாம் அப்படியே. அது ஸ்டாண்டர்ட் வேல்யூவா 68? ஆமாம். ஒரு CFTயில் நம்ம கோர்ஸ் அக்ரிகேட், ஒரு CFT பாக்ஸ்குள்ளே கோர்ஸ் அக்ரிகேட்டை நிரப்பி வச்சோன்னா அது 68 kg இருக்கும் அதோட வெயிட்டு, ஆவரேஜ் வெயிட்டு. ஓகே. அதே போல் சாண்டு ஒரு இதுக்குள்ளே கொட்டி வச்சோன்னா 43 kg வந்து சாண்டு வெயிட் இருக்கும் ஒரு CFTக்கு, ஒரு CFT பாக்ஸ்குள்ளே. ஆவரேஜாக இதை எடுத்துக்கலாம். அதான் வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டிஷனை பொறுத்து அது வேரி ஆகும். இப்போ சாண்டு மொத்தமாக ட்ரையாக இருந்ததுன்னா 40 kg தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வெட் கண்டிஷனில் இருந்ததுன்னா ஒரு 50 kg வரைக்கும், 59 kg வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி காட்டும் வெயிட் நமக்கு. அதை பொறுத்து தான். ஸோ அவங்க வந்து 43 எடுத்து பண்ணியிருக்காங்க, ஆவரேஜாக 43 எடுத்து பண்ணியிருக்காங்க இந்த கால்குலேஷனில். ஓகே. ஸோ அப்போ கரெக்டாக இருக்குமா? 8 எவ்வளோ கேஜிஸ் வருது? 403 × 1.5 கரெக்டாக இருக்குது. 6 அப்படின்னா கூட ஒரு 50 kg அதிகமாக இருக்குது.
இந்த இதில் 403 into 3 1200. ஓகே, கொஞ்சம் இதில் வந்து நான் யூனிட் வெயிட் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். டோட்டலாக ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் யூனிட் வெயிட் என்னன்றதை பெர் மீட்டர் கியூப்க்கு அது என்ன வெயிட் இருக்கும் அதை கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு இங்கே ஃபுல்லாகவே மீட்டர் கியூப்பில் தான் வேல்யூ கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரேஷியோ எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு மீட்டர் கியூப்பில் தான் வேல்யூ இருக்கும். அந்த மீட்டர் கியூப்லேருந்து நம்ம கேஜிக்கோ சிஎஃப்டிக்கோ மாற்றணும்னா நமக்கு இந்த யூனிட் வெயிட் ஃபஸ்ட்டு வேணும். ஸோ அதுதான் இந்த டேபிளேஷனில் கொடுத்துருக்கேன். சிமெண்ட், ஸ்டீல் எல்லாத்துக்குமே, சாண்டு, வாட்டர்ஸ், ஆர்சிசி, பிசிசிஸ். நமக்கு இப்போ ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன பார்க்குறோம், பில்டிங்க்கு தேவையானது மட்டும் அந்த அக்ரிகேட், சிமெண்ட், கோர்ஸ் அக்ரிகேட் இப்படி மட்டும் பார்க்குறோம். பட் எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும், இது மட்டும் இல்லை, எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் நமக்கு ஒரு அந்த மெட்டீரியலோட வெயிட் வேணும் அப்படின்னா அதோட வால்யூம் இன்ட்டு யூனிட் வெயிட் போட்டாலே போதும். ஒரு பீம் இருக்குது, இப்போது அந்த பீமோட வெயிட் உங்களுக்கு வேணும். அப்போ அந்த பீம் ஒரு ஆர்சிசி பீம், அதோட வெயிட் வேணும். ஸோ ஆர்சிசி பீமோட வால்யூம் நம்ம எடுத்துடலாம், அதோட மெஷர்மெண்ட் இருக்கும், அதை வச்சு வால்யூம் எடுத்துடலாம். அந்த வால்யூம் இன்ட்டு இந்த டேபிளேஷனில் இருக்குது அது என்ன மெட்டீரியலோ இந்த யூனிட் வெயிட்டை மல்டிபிள் பண்ணோன்னா அது ஆக்சுவல் கேஜி கிடச்சிடும் அந்த இதுக்கு மட்டும். ஸோ அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டேபிளேஷன் நமக்கு தேவைப்படும். நான் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே, அடுத்தது எந்தெந்த ஒர்க்குக்கு நீங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம காங்கிரீட்டிங் எடுத்தோம், அதோட ஆக்சுவல் என்ன வருமோ அதை மட்டும் எடுத்துருக்கோம். பெர் மீட்டருக்கு ப்ரிப்பேர் பண்ண என்ன வேணுமோ அவ்வளோதான் எடுத்துருக்கோம். பட் அதுக்கு வேஸ்டேஜ் சேர்க்கணும் நம்ம ஒவ்வொரு ஒர்க்குக்கும். ஏன்னா நமக்கு எக்ஸாக்டாக மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி போட முடியாது அக்யூரேட்டாக, கொஞ்சம் வேஸ்ட் ஆக தான் செய்யும். ஸோ அதை இங்கே நம்ம போட்டிருக்கோம். காங்க்ரீட் ஒர்க்னா 4 to 5 வரைக்கும் வேஸ்டேஜ் எடுத்துக்கணும். ஃபார்ம் ஒர்க்கு அது 15% எடுத்துக்கணும். ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 1 to 8. மேசன்ட்ரி பிரிக் ஒர்க்கில் வந்து நம்ம 5% எடுத்தோம். ஸோ 4 to 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். 5 எடுக்கிறதே ஓகே தான். ஏன்னா ரொம்ப எடுத்துட்டோம்னா நமக்கு இப்போ மெட்டீரியல் மிச்சமாயிரும், அந்த மாதிரி வந்துடக்கூடாது. அவ்வளோதான். இதுவும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன், என்னென்ன ஒர்க்குக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கணும்னு. இது வந்து இந்த ட்ரக்கோட வால்யூம் நம்ம லோடு கொண்டு வரோம் இல்லையா, அதோட அப்போ லோடு வருது, நம்ம அதை கால்குலேட் பண்ண தெரியணும் நமக்கு. இது எக்ஸாம்பிளுக்கு இப்படி கொடுத்துருக்கேன். ஒரு ட்ரக்கோட லென்த் வந்து 5.5, ஹைட்டு 2 மீட்டர், இந்த மாதிரி ஹைட் கொடுத்துருக்கேன். ஒரு டெபிசாடல் மாதிரி கொடுத்துருக்கேன். பட் எல்லா ட்ரக்கும் இதே மெஷர்மெண்ட் இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு அதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அதை யூஸ் பண்ணி நம்ம அதில் எவ்வளோ லோடு வந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதோட வால்யூம் எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம டெபிசாடலாக கன்சிடர் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அதோட லென்த்து ப்ளஸ் பாட்டம் லென்த்து டாப் லென்த்து டிவைடட் பை ஹைட்டு இன்ட்டு அந்த டேப்பர் வேல்யூ. அதேதான் A+B டிவைடட் பை பிரெத், அந்த ஃபார்முலா தான் இது, டெபிசாடல் ஃபார்முலா தான் இது. இன்ட்டு 2ன்றது வந்து அதோட டெப்த்தை கொடுத்துருப்பேன். அந்த B வந்து பிரெத்து வந்து அந்த சைடு வந்துடும், வெஹிக்கிளோட பிரெத் வந்துடும். தென் 2 வந்து ஹைட்டு, A+B/2 இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, அவ்வளோதான். அந்த ஃபார்முலா தான் BH கொடுக்கும்போது நமக்கு அந்த ட்ரக்கோட வால்யூம் கிடைச்சிடும் கியூபிக் மீட்டர்ஸில். இப்போ இது ரெக்டாங்கிள் இருந்துச்சுன்னா அது ஈஸி தான். ஜஸ்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத்து டெப்த்து, அவ்வளோதான், முடிஞ்சு. இதே மாதிரி டிவைடட் பை 2 வராது, A+B/2 BH வராது. இது வந்து ட்ரெபிசாடலுக்கு. ரெக்டாங்கிள் வரும்போது நீங்கள் L இன்ட்டு B இன்ட்டு H, அவ்வளோதான். அந்த ட்ரக்கை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. அப்போது இப்போ 19.55 கியூபிக் மீட்டர் இருக்குது. கேஜி இல்லை, சிஎஃப்டிக்கு மாற்றணும். இப்போ இந்த ட்ரக்கு வந்து 19.55 மீட்டர் கியூப் இருக்குது. அப்போ இதில் எவ்வளோ அக்ரிகேட் வந்திருக்கும்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ 19.55 இன்ட்டு 35.32 மீட்டர் கியூபை சிஎஃப்டியாக மாற்றுறதுக்கு 35.32 31 வரும், எக்ஸாக்டாக 315 வரும். நான் அதை 32ன்னு எடுத்துக்கிட்டேன், ரவுண்ட் அப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ 19.55 இன்ட்டு 35.32 போடும்போது 690 வருது. ஸோ 690 சிஎஃப்டி இந்த வெஹிக்கிளில் வரும். லோடு ஃபுல்லாக இருந்ததுன்னா 690 சிஎஃப்டி வரும். ஸோ 690 சிஎஃப்டின்னு வரும்போது நமக்கு டிவைடட் பை 100 கொடுத்தோம்னா 6.9 யூனிட் டோட்டலாக. 100 சிஎஃப்டி ஒரு யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம், நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 690 சிஎஃப்டியை டிவைட் பை 100 போட்டிங்கன்னா 6.9 யூனிட் ஆஃப் மெட்டீரியல் வந்து இதில் வரும் இந்த வெஹிக்கிளில். அவ்வளோதான், இப்படி எடுத்துக்கலாம். ஓகே.
ஓகேங்க. அதே தான். இப்போ நான் உங்களுக்கு கூகுள் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு கியூபிக் மீட்டர்னா 35.314 CFT. அதை தான் என்ன பண்ணுவேன், 35.32ன்னு எடுத்து மல்டிபிள் பண்ணிடுவேன். அப்போது ஒரு மீட்டர் கியூப்க்கு 35.31. நமக்கு இந்த வெஹிக்கிள் 19.55. அப்போ 19.55 இன்ட்டு 35.31 கொடுத்துட்டிங்கன்னா டோட்டல் CFT கிடச்சிடும். இப்போ 690 CFT வருது. இந்த கூகுள் கூட பண்ணிடுவோம் அதை. அப்போ இந்த இடத்துல நான் 19.55 கொடுத்துட்டேன்னா இங்கே வந்துடும் கால்குலேட் ஆகி 690.4 CFT மெட்டீரியல் வந்து அந்த வெஹிக்கிளில் வரும் நமக்கு லோடு. ஸோ டிவைட் பை 100 போட்டோம்னா 6.9 யூனிட் ஆஃப். இப்போ ஒரு சாண்ட் வருது அப்படின்னா அப்போ 6.9 யூனிட் சாண்ட் வந்து இந்த வெஹிக்கிளில் வரும் நமக்கு ஃபுல்லாக கொண்டு வந்தாங்கன்னா. இப்போ இந்த கியூபிக் ஃபீட் டு கிலோகிராம் மாற்றுறது, கிலோகிராம் கொண்டு போகிறது வந்து 43. 60 இந்த 690 இருக்குல்ல, 690.4 இன்ட்டு 43 போட்டிங்கன்னா வந்துடும். நான் அது கூகுள் பண்ணுறேன் இப்போது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், 45.3 kg ஆவரேஜாக. ஸோ அப்போது 690 இன்ட்டு 45.3 கொடுக்கும்போது நமக்கு 31,257 ஓகே 31,257 வருது kgs. ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாமே ஒரு பேசிக் கால்குலேஷன்ஸ் தான். இதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இந்த ப்ரெசன்டேஷனை. ஓகே, உங்கள்கிட்ட இப்போ ஏதாவது ஃப்ளோர் பிளான்ஸ் இருக்கா? இது சாஃப்ட்வேர் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்களா? பண்ணிடுவோம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் ஆர் டெலிகிராம் பண்ணுங்கள், நான் அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு வேறு ஏதாவது சிவில் சாஃப்ட்வேர் பர்சனல் ட்ரைனிங் வேணாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தொடர்ந்து எங்கள் அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.